கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்கிட்ட வந்து உங்கள் காதில் நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்காது, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படி நான் சொல்லவே மாட்டேன், அப்படி மட்டும் நான் சொல்லலைன்னா நீ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீ போயே தீரணும் அப்படிங்கவும், அப்போ உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நான் நினச்சதான் நடக்க போகுது அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சரி அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே வந்து சுவாதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது எல்லாரும் ஜோடி ஜோடியாக எங்கே போயிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாரும் நாங்கள் வாக்கிங் போயிட்டு வரோம் அப்படிங்கவும், அப்போ பாட்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சுவாதி வந்து சொல்கிறாங்க, அது என்னது சொல்லி வச்ச மாதிரிக்கு எல்லாரும் வாக்கிங் போயிட்டு வாரீங்க என்ன மட்டும் விட்டுட்டு அப்படிங்கவும், உடனே வந்து பாட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, எங்க பாரு அதெல்லாம் உனக்கு புரியாது, நடக்க வேண்டிய இதெல்லாம் நடக்கும்போது உனக்கு புரியும், நீ போய் படுக்கப்போ அப்படின்னு சொல்லவும், உடனே சுவாதியும் என்ன சொல்கிறாங்க இவங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா ரேவதியும் கார்த்தியும் படுக்கிறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி வழக்கம் போல் அவங்க வந்து கீழே படுக்கிறதுக்காக போகும்போது, அப்போ ரேவதியும் கீழே படுக்கிறதுக்காக வராங்க. என்ன ரேவதி நீ எப்பவுமே கட்டில் தானே படுப்ப, இப்போ எதுக்காக கீழே படுக்க வர அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நீங்கள் தான் வந்து உங்கள் சவாலில் வந்து சொல்லிட்டீங்களா கரெக்டாக இருப்பேன்னு, அப்புறமா எதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ நானும் உங்கள் பக்கத்தில் தான் படுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதி வந்து கட்டில் படுத்துக்கிட்டு கார்த்தியே பார்த்துட்டு இருக்கவும், கார்த்தி வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன ரேவதி எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் என் புருஷனை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கவும், உடனே வந்து ரேவதி சிரிக்க ஆரம்பிக்கவும், உடனே கார்த்தி இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி படுத்துக்கிட்டுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு வரவும், அப்போ முதல் மரியாதையை அதாவது பரமேஸ்வரி பாட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அதுக்கப்புறமா காளியம்மாள் முத்துவேலி இவங்க எல்லாரும் திட்டம் போடுதாங்க. அப்போ வந்து பூஜை நடந்துட்டு இருக்கவும் ஒரு லேடிக்கு வந்து அவங்க சாமி ஆடுற மாதிரிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க போலுக்கு, அவங்களும் சாமி வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டு இருக்கவும், அப்போ கார்த்திக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மயில் வாகனத்திட்ட அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிங்க அப்படிங்கவும், அப்போ மயில் வாகனமும் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல் மரியாதையை வழக்கம் போல் பரமேஸ்வரிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த சாமி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தான் சரியில்லை அப்படின்னு சாமிகளுக்குள்ளே அதாவது ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்களா அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வருது மயில் வாகனத்துக்கும் அந்த லேடிக்கும். உடனே பார்த்தோம்னா அப்போ வந்து சொல்கிறாங்க சிவனாண்டியும் காளியம்மாளும், இங்கே பாருங்க இவங்களுக்கு ஊர் மரியாதைலாம் ஃபஸ்ட்டெல்லாம் கொடுக்கூடாது, எப்போவுமே இவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்னால் தேவையில்லாமல் சண்டை வேண்டாம், அதனால முதல் மரியாதை வந்து எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஊர்க்காரன் கேட்கவும், அதாவது எனக்கு கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதில் என்னுடைய பேத்திங்களுக்கு கொடுங்க அப்படிங்கவும், என்ன பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா உங்கள் பேத்திங்களுக்கு கொடுக்கணுமா, அதுக்கு உங்களுக்கே கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு முத்துவேல் அப்புறமா காளியம்மாள் சிவனாண்டி உங்கள் 3 பேரும் சொல்லவும், உடனே ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, எப்போவுமே நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்போம், அவங்க சொன்ன மாதிரிக்கு அவங்களுக்கு அப்புறமா பேத்திங்களுக்கு கொடுக்கறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அதனால அவங்களுக்கு தான் முதல் மரியாதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இதனால காளியம்மாளுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சுது. அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு சுவாதிக்கு அதுக்கப்புறம் ரோஹிணி எல்லாருக்குமே வந்து அவங்க 4 பேருக்கும் முதல் மரியாதை கொடுக்கவும் கூழும் அவங்க கையால் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து கூழ் ஊற்றிட்டு இருக்கும்போதே கார்த்தியை பார்த்துட்டு சிரிக்கிறவும் கண்ணடிக்கவுமா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவ போகிற போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கூழெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு வராங்க. ஆமாம் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னை பற்றி எதுக்காக வந்து நீ கண்ணடிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கவும், என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஏன் புருஷனை பார்த்து நான் கண்ணடிக்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி சிரிக்கவும், உடனே காத்து சொல்கிறாங்க, எங்க பாரு இப்படிலாம் நீ பண்ணினா மட்டும் நான் வந்து உன் வழிக்கு வந்துட மாட்டேன் அப்படிங்கும்போது, அதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து இப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து வழிக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி சிரிச்சிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவ போகிற போக்கே சரியில்லை, இவ வந்து போடுற திட்டம் எல்லாம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம வந்து வசமாக நம்ம வந்து மாட்டிடக்கூடாது, இவளை எப்படியாவது 1 மாதம் வந்து இவ போட்ட சவாலை தோக்கடிச்சு இவளை நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேவதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி நீ வந்து இன்னும் 1 மாதத்துக்குள்ளே என்கிட்ட வந்து உன்னுடைய லவ்வை நீ சொல்லலைன்னா என் பேர் ரேவதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே பாரு நீயே வந்து என்கிட்ட அதாவது உன்னுடைய காதலை நீ தெரிவிக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால் நான் நினச்சது தான் நடக்க போகுது, நீ நினச்ச மாதிரிக்கு நான் ஆஸ்திரேலியா நான் போக மாட்டேன், நான் வந்து உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டேன், அதனால் நான் நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து ரேவதி நினைக்கிறாங்க, எப்படியாவது கார்த்தியோட மனசை நம்ம வந்து கவரணுமே, என்ன பண்ணுறது
பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவும் உடனே வந்து அவங்களுக்கு தீபாவோட ஞாபகம் தான் வருது. ஆமாம், தீபா வந்து பாட்டு பாடுறதான கார்த்திக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளையே அந்த மாதிரிக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி பார்த்தோம்னா தனியாக உட்காந்துட்டு அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சுவாதி அங்கே வராங்க. என்னக்கா இங்கே ஏதோ பாட்டு சவுண்டு மாதிரி கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லவும், இங்கே நான் தான் பாடிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், அப்படியாக்கா ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. என்ன சுவாதினி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, அங்கே பாரு சுவாதி எனக்கு பாட்டு பாடுறதுக்கு கற்றுக்கூட அப்படிங்கும்போது, என்னக்கா திடீர்னு நீ பாட்டுலாம் பாடுறதுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறேன், என்ன விஷயம், ஏன் நீயும் வந்து பாட்டு பாடுறதுக்காக வந்து ஸ்டேஜுக்கெலாம் போக போறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு அதுக்கெலாம் போகலை, உங்கள் மாமாவுக்கு தான் பாட்டுனா ரொம்ப பிடிக்குதுங்களா, அதனால தான் நானும் பாட்டு கற்றுக்கிட்டு அவர்கிட்ட பாடி காட்டலான்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும், பரவாயில்லையக்கா உனக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டி எனக்கு பாட்டு கற்றுக்கூட அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சுவாதியும் அப்படியாக்கா சரி நான் பாடுற மாதிரிக்கே நீயும் பாடு அப்படிங்கவும், அப்போ ரேவதிக்கு வந்து அவங்க பாட்டு பாட கற்றுக் கொடுக்குறாங்க. ரேவதியும் பாட்டு பாட முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு சரி வரவே மாட்டேங்குது. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப சகிக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் மாமாவுக்கு நான் பாட்டு பாடி காட்டியே ஆகணும், அதனால நீ எனக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், சரிந்தாக்கா இன்னைக்கு இவ்வளோ போகிறோம், நாளைக்கு நம்ம வந்து பாடி காட்டு தான் அதே மாதிரிக்கு நீ பாட்டு பாடுன்னு அப்படிங்கவும், உடனே ரேவதி சொல்கிறாங்க, அங்கே பாரு எனக்கு வந்து இன்னும் 2-3 நாளில் நான் பாடியே தீரணும் அப்படிங்கும்போது, அந்த அளவுக்கு உனக்கு அவசரமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி அப்படின்னு சொல்லவும், ஏன் அவசரம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது 1 மாதத்துக்குள்ள அவருடைய மனசை நான் கவரணும், அதனால இவளுக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னக்கா தனியாக நின்று நீ எதோ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஏன் கவலை எனக்கு இடி அப்படின்னு சொல்லும் போது, என்னக்கா நீ சொல்ற அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லவும், உடனே சுவாதியும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க முத்துவேலு சிவனாண்டி காளியம்மாள் இவங்க 3 தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சித்தி முதல் மரியாதை எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, ஆனால் வழக்கம் போலயே அந்த குடும்பத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது, ஆமா மகனே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் அந்த கார்த்தி இருக்கிறான் பாரு அவன் லேஸ்பட்டவன் கிடையாது, அடுத்து நான் அந்த சித்தி என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்.